உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். இன்னும் நாம் பார்க்க இருக்கிற கதையானது ஃபேனி கிராஸ்பி. ஃபேனி கிராஸ்பி என்கிற கண் பார்வை இழந்த அந்த சகோதரி தன் வாழ்க்கையில் முழு வாழ்க்கையும் கர்த்தரை துதித்து பாடவும் 1500 பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், இவர்கள் 5000 பாடல்களில் எழுதியிருக்கிறார்கள் என்றும். பல பாடல்கள் பாடப்படவில்லை, ஆனாலும் மெய்யான ஒரு பாடகியாக தேவனுடைய சத்தியத்தை பாடலாக ஏற்றினவர்கள். சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ், இந்த பாடலும் அவர்கள்தான் இயற்றினார்கள். அதுபோல் இன்னும் எத்தனையோ பாடல்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தையே பார்த்ததாக பாடியிருக்கிறார்கள். ரெஸ்கியூ த பெரிஷிங், சேவிங் த சேவியர், பாஸ் மீ நாட் ஓ ஜென்டில் சேவியர், இந்த மாதிரி பாடல்கள். ஐ எம் தாய் நோ லார்ட், அந்த மாதிரி பாடல்களையும் மிகவும் அருமையான உள்ளத்தை உருக்கக்கூடிய பாடல்களுமாக இவர்கள் எழுதினார்கள். C.H. ஸ்பர்ஜன் என்ற ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார்கள். அவர்கள் எழுதின சத்தியங்களுக்கெல்லாம் இவர்கள் புஸ்தகமாக எழுதினார்கள். சேக்ரெட் சாங்ஸ் அண்ட் சோலோஸ் என்ற புத்தகத்திலும் இவருடைய பாடல்கள் எழுதும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இவரோடு கூட இருந்த ஒரு அருமையான பாடகர் ஒருவரை இந்த அம்மையார் கல்யாணம் செய்து கொண்டார்கள். இவர்கள் கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் இவர்களை பார்க்காமலேயே அநேகருக்கு இவர் மீது ஆவல் இருந்தது. அது மாதிரி ஒருவர் அலெக்சாண்டர் வேன் அல்ஸ்டைன் என்றபடி பெரிய ஒரு பாடகர், ஞானி. அவர் கிறிஸ்தவ பக்தன். அவர் கண்ணின் பார்வை இழந்தவர். அவர் இந்த அம்மாவோடு கல்யாணம் செய்து 15 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து மரித்து போனார்கள். ஆனால் இந்த மகளோ 95ஆம் வயதிலே கர்த்தரிடத்திலே போய் சேர்ந்தார்கள். இந்த அம்மாவை குறித்து மிகவும் அற்புதமான காரியங்கள் எவைகள் என்று நான் நினைப்பேன் என்றால், இந்த அம்மாள் சின்ன வயதிலே அவர்களுக்கு கண் வலி வந்தது. ஆகவே அவருடைய அம்மையால் கிராமத்தில் இருந்தவர்கள் இதை கொண்டு போய் ஒரு கிராம வைத்தியர் இடத்துல காண்பித்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சார், இந்த மாதிரி சில விதைகளை நீங்கள் அரைத்து அதை கொதிக்க வைத்து ஆறின பிறகு கண்ணில் வைத்து கட்டுங்கள், ஆறி சுகமாகிவிடும் என்று சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட இந்த அருமை தாயார் தன் மகளுக்கு கண் பார்வை திரும்பி வர வேண்டும் என்று செய்த அந்த காரியமானது அவருடைய கண்களை அவித்து போட்டது. அவருடைய கண்ணில் உள்ள விழிகள் இருக்கிறவோ அது அவிச்சு போச்சு. ஆகவே அவர்கள் கண் பார்வை பெர்மனண்ட்டாக இல்லாமல் போனார்கள். அவருடைய படத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் கருப்பு கண்ணாடி போட்டு இருப்பார்கள். இந்த ஃபேனி கிராஸ்பி என்பவர்கள் ரொம்ப அருமையான வாய்ஸ், குரல், அருமையான ஞானம். படிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு ஒரு ஆவல் இருந்தது. கல்வியறிவு இல்லாது இருந்தனால் இருக்கக்கூடாது என்று சிறுபிராயத்திலிருந்து அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு உதவி செய்தார்கள். ஆகவே அவர்கள் வீட்டில் இருந்து கற்றுக்கொண்டிருப்பதை 4 மாதங்களுக்கு பின் 1830ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி அப்பள்ளியிலே சேர்ந்தார்கள். அங்கு 8 வருஷங்கள் மாணவியாக கற்றார்கள். 15 வருஷங்கள் அதே பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றினார்கள். கண் இல்லாத அந்த அம்மா 8 வருஷம் படித்து முடித்த பிறகு அவரிடத்தில் சொன்னார்களாம், இந்த மத்திய, மார்க், லூக்கா, யோவான் அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்றும், அதே மாதிரி ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், உபாகமம், எண்ணாகமம், இந்த 4-5 ஆகமங்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களாம். இந்த அம்மாள் அத்தனையும் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள்.
4 சுவிசேஷங்களையும், முதல்ல உள்ள பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களையும், 4 ஆகமங்களில் குறிப்பிட்ட பாகங்களையும் 6 மாதங்களிலே இந்த ஃபேனி கிராஸ்பி மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சேலஞ்சு பாருங்கள். கண் பார்வையற்ற அவர்கள் எப்படியாகிலும் அதை படிக்க வேண்டும் என்று யாரையாவது வாசிக்க வைத்து மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். ஆகினால் அவர்களுக்கு வேத அறிவு ரொம்ப. அதோடு கூட கர்த்தரை நேசித்தார்கள், விசுவாசித்தார்கள், ஜெபிப்பார்கள். அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்தில் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர்கள் பாடம் எழுதும்போது மோட்சத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி எழுதியிருப்பார்கள். அவர்கள் பாடல்கள், அவருடைய கவிதைகளை அனைத்தையும் நேருக்கு நேராக அனுபவித்த ஒரு அனுபவத்தை அதில் எழுதியிருக்கிறார்கள். பெரிஷிங், அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு பாடல். இயேசு பெரிய ஜனக்கூட்டத்தை பார்த்து வேதனை அடைந்தவர். அவர்களை கண்டு அழுதிருக்கிறார். இவர்களெல்லாம் மேய்ப்பினில்லாத ஆடுகளாக இருக்கிறார்களே. நான் கூட இன்றைக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். எந்த திருச்சபையிலும் போனாலும் சரி, அந்த மக்களுடைய முகத்தை பார்த்தாலே இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லவும் மாட்டார்கள், தெரிந்தவர்கள் வாழவும் மாட்டார்கள். கர்த்தரின் பரிசுத்தத்திலே வாழ வேண்டும் என்று வேத புஸ்தகம் திரும்ப 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 சொல்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நாள் லேவியன் ஒருத்தன் பக்கத்தில் கிடந்த தீயை எடுத்துக்கொண்டு போய் ஆல்டரில் போட்டு அது எரிக்க கொண்டு போனான். பரிசுத்தமில்லாத ஒரு தீயை எடுத்துக்கொண்டு போன அந்த தீ பற்றி எரிந்து அவன் கருகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மாதிரி போதகராகிய என்னை அல்லது நம்மை தேவாலயத்திற்குள்ளே நாம் தகுதியற்று உள்ளே போய் பிரசங்கம் செய்யும் பொழுது அக்கினி மேலிருந்து வந்து நம்மை தின்று போட்டால் என்ன செய்வோம்? பயப்படுமா இல்லையா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற நமக்கு கர்த்தரின் பரிசுத்தமே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். பேசுகிறவர்கள் கதையாக பேசுகிறார்கள், ஆனால் சத்தியத்தோடு பேசவில்லை, சுத்தத்தோடு பேசவில்லை, பரிசுத்தத்தை தங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து கொடுக்கவில்லை. இன்றைக்கு காலையில் நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். பரிசுத்தமும் நம்முடைய சரீரமும் என்று போட்டிருக்கிறது. அந்த தலைப்பில் அந்த ஒரு சின்ன சாப்டரை நான் வாசித்தேன். ஆண்டவரே, என் சரீரத்தை வேணுமானால் நீர் எரித்து வைத்து கொள்ளும் சுவாமி. என் சரீரத்தில் எந்த விதமான மாம்சத்துக்குரியவைகளும் மாம்ச இச்சைக்குரியவைகளும் இந்த உலகத்தின் ஆசைக்குரியவைகளும் என் இடத்துல குடியிருக்கக்கூடாது என்று நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, இந்த கண் தெரியாத இந்த அம்மாள் அந்த 5000 பாடல்களிலே தெய்வீகத்தை அவள் உணர்ந்திருக்கிறாள். ஏனென்றால் அவள் சரீரத்தில் வேறு ஒன்றும் இல்லை. தெய்வ ஆசை, தெய்வ பரிசுத்தம், தெய்வ வார்த்தை, தெய்வனுடைய அன்பு, இதுதான் அவளுடைய சரீரத்தை ஆட்கொண்டு அணைத்து எரிந்து சொந்தமாக்கி கொண்டிருந்திருக்கு. ஆகவே இந்த சரீரமானது தேவனுடைய ஆல்டர், பலிபீடமாக இருந்திருக்கிறது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. இந்த சரீரமானது அவருக்கு பரிசுத்தமான பீடமாக இருக்க வேண்டும். இவைகளிலே தனிமையும் தன்னுடைய இச்சைகளும் தன்னுடைய மாமிசத்திற்கானவைகளும் உலகத்திற்கானவைகளும் எனக்குள் இருக்கக்கூடாது என்று நான் காலையிலே பிரார்த்தித்தேன். அது இந்த அம்மாளை பற்றி பேசுவேன் என்று நான் ஆயத்தம் செய்யவில்லை. ஆனால் இவைகள் அனைத்தும் டாக்டர் ஐசக் வாட்ஸ் என்பவர் எழுதின அநேக பாடல்கள். இந்த அம்மாள் அதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். மெத்தடிஸ்ட் சபை குருவாக இருந்தார் சார்ல்ஸ் வெஸ்லி. அவர் எழுதின அத்தனை பாடல்களும், தெய்வ மனிதனாக இருந்த வாட்சன் அடிமை வியாபாரத்தை வெறுத்து பார்லிமெண்ட்டிலே இதை குறித்து அனுதினமும் ஒரு கோட் கொடுக்கிறவர் வில்பர்ஃபோர்ட்ஸ். வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸ் என்பவர் இங்கிலாந்து
அந்த பார்லிமெண்ட்டில் கூக்குரலிடாத நாட்களே கிடையாதாம். கிறிஸ்தவர்களாகி நாம் வேத புத்தகத்தை எடுத்து சத்தியம் பண்ணி கையில் வைத்திருக்கிற நாம், அரசருடைய கிரீடத்தில் சிலுவை அடையாளம் வைத்திருக்கிற நாம் அடிமை வியாபாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவர்களுடைய பாடல்கள் எல்லாம், இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அன்றைக்கு ஒலித்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் வேத புஸ்தகத்தை வாசிக்கிற அத்தனை பேரும், அத்தனை பிரசங்கிகளும் ஜாதி என்கிற பிசாசை பாருங்க, பாலிட்டிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சுங்க. இன்றைக்கி ஜாதி என்கிற பிசாசை விரட்டுவதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வித்தியாசம் என்றும் லஞ்சம் என்றும் செய்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் பாடல்களாக எழுதி பேசி செய்ய வேண்டும். அநேக பாடல்கள் சினிமாவிலே எழுதி பாடியிருக்கிறார்கள். ஆனால் தெய்வ சத்தியமான பாடல்களை எழுதினது இந்த அம்மையார். தன்னுடைய 6ஆம் வயதிலிருந்து பார்வை இழந்தவர்கள் 95 வரைக்கும் இந்த பாடல்களையே மற்றவர்கள் கொடுத்தார்கள். இந்த ஃபேனி கிராஸ்பியை நினைக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை நினைக்க மறக்காதீர்கள். நீங்களும் அப்படிப்பட்ட பாடகர்களாகவும் அப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறவர்களாகவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.